அதிமுக முன்னாள் அமைச்சரும் மூத்த நிர்வாகியுமான செங்கோட்டையன் டெல்லிக்கு ரகசிய பயணம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்துவிட்டு திரும்பியதாக தகவல். நூறு நாள் வேலை திட்டத்திற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்காததை கண்டித்து திமுக சார்பில் போராட்டம். தமிழகம் முழுவதும் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்ட திமுக தொண்டர்கள். நூறு நாள் வேலை திட்டத்தை ஒழிக்க மத்திய அரசு முயற்சிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. ஏழைகளின் ஊதியத்தை விடுவிக்க பணமில்லையா மனமில்லையா என கேள்வி. காவலர்கள் தீயணைப்பு துறையினருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர். காவலர்களுக்கான வாகனங்கள், குடியிருப்புகளை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மா மாவட்டத்தில் பதுங்கியிருந்த 16 நக்சல்கள் சுட்டுக் கொலை. பதிலடி தாக்குதலில் 2 பாதுகாப்பு படை வீரர்கள் காயம். வார இறுதி நாளில் புதிய உச்சத்தை தொட்ட தங்கம் விலை. சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 66,880 ரூபாய்க்கு விற்பனை. திமுக தனது ஊழலை மறைக்கவே மொழி மற்றும் தொகுதி பிரச்சனைகளை எழுப்புகிறது. தொகுதி மறுசீரமைப்பால் யாருக்கும் அநீதி இழைக்கப்படாது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீண்டும் குற்றச்சாட்டு. ஆதி திராவிட பழங்குடியின மக்களின் வளர்ச்சிக்காக தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. ஆதி திராவிடர் பழங்குடியினர் கூட்டம் தொடர்பாக கண்காணிப்பு கூட்டத்தில் முதலமைச்சர் அறிவிப்பு. மியான்மர் நாட்டை உருக்குலைத்த பயங்கர பூகம்பத்தில் சிக்கி 1000க்கும் மேற்பட்டோர் பலியாகி இருக்கலாம் என அச்சம். தோண்ட தோண்ட மனித சடலங்கள் கிடைப்பதால் எங்கு திரும்பினும் மரண ஓலம். மியான்மரில் அடுத்தடுத்த சக்தி வாய்ந்த பூகம்பத்தை அடுத்து நள்ளிரவில் லேசான நிலநடுக்கம். ஏற்கனவே மரண பீதியில் நடுங்கி கிடக்கும் மக்கள் மேலும் அச்சம். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் நிலநடுக்கத்தால் நிலை குலைந்த கட்டடங்கள். 17 பேர் பலியான நிலையில் கட்டட இடிபாடுகளை அகற்றும் பணி 2வது நாளாக தீவிரம். பூகம்பத்தால் உருக்குலைந்துள்ள மியான்மருக்கு உதவிக்கரம் நீட்டிய இந்தியா. மருத்துவம், உணவு உள்ளிட்ட அத்தியாவசியத்திற்கு தேவையான சுமார் 15 டன் பொருட்கள் டெல்லியிலிருந்து அனுப்பி வைப்பு. தூத்துக்குடியில் காதல் பிரச்சனையில் சிறுமி மீது தீ வைக்கப்பட்ட சம்பவம். 1 வார சிகிச்சைக்கு பின் சிறுமி பரிதாப பலி. சென்னை அடுத்த பூவிருந்தவல்லியில் தேசிய நெடுஞ்சாலை நடுவே இருந்த சிக்னல் போஸ்டில் தண்ணீர் லாரி மோதி விபத்து. சாலையில் சென்ற வேன் மீது விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் காதலித்த 2 பெண்களையும் ஒரே நேரத்தில் கரம் பிடித்த காதல் மன்னன். பெற்றோர், ஊர் மக்கள் முன்னிலையில் நடந்த திருமணம். உதகை அருகே குடியிருப்பு பகுதியில் இரவு நேரத்தில் உலாவரும் கரடி. மக்களுக்கு அச்சுறுத்தலாக உலாவரும் கரடியை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறையினருக்கு கோரிக்கை. நீலகிரி மாவட்டம் மசனக்குடி கல்லட்டி சாலையில் சுற்றுலா காரை துரத்திய யானை. சாலையின் நடுவே நின்றிருந்த யானை திடீரென துரத்தியதால் பயணிகள் அலறல். ரம்ஜான் பண்டிகையொட்டி களை கட்டிய எட்டயபுரம் ஆட்டுச்சந்தை. 2 கோடி ரூபாய் அளவிற்கு விற்பனை நடந்ததால் வியாபாரிகள், விவசாயிகள் மகிழ்ச்சி.
சேலம் மாவட்டத்தில் பிரபல நிறுவனங்களின் பெயரில் காலாவதியான சிமெண்ட் தயாரித்து மூட்டை மூட்டையாக விற்பனை. 1700 சிமெண்ட் மூட்டைகளை பறிமுதல் செய்து மாதிரி ஆய்வுக்கு அனுப்பி வைப்பு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஊரணியில் குளிக்கச் சென்ற புதுமண தம்பதி உயிரிழப்பு. நீச்சல் தெரியாமல் ஆழமான பகுதிக்கு சென்றதால் நீரில் மூழ்கி பரிதாப பலி. ஆஸ்திரேலியாவில் சாகச நிகழ்ச்சியின் போது தரையில் விழுந்து நொறுங்கிய விமானம். சாகச நிகழ்ச்சியை காண ஏராளமானோர் திரண்ட நிலையில் விமானம் கட்டுப்பாட்டை இழந்து விபத்து. மியான்மரில் ஏற்பட்ட பூகம்பத்தால் கட்டப்பட்டு வரும் அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து நிலை குலைந்து கீழே விழுந்த கிரேன். கிரேனில் இருந்து ஆபரேட்டர் கீழே விழும் அதிர்ச்சியூட்டும் காட்சிகள் வெளியீடு. போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கிடையே முதன்முறையாக பெய்ரூட்டை தாக்கிய இஸ்ரேல். ராணுவ கிடங்கை இலக்காக கொண்டு தாக்கியதற்கு லெபனான் பிரதமர் நவாப் கடும் கண்டனம். ஆப்கானிஸ்தான் நாட்டில் இன்று அதிகாலை மிதமான நிலநடுக்கம். ரிக்டரில் 4.7 என்ற அளவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பாதிப்பு ஏதும் இல்லை என தகவல். அமெரிக்காவின் டெக்சாஸ் நகரை புரட்டி போட்ட புயல். இயற்கை பேரிடர்களில் சிக்கி இதுவரை 4 பேர் உயிரிழப்பு. ஐபிஎல் தொடரில் மும்பை குஜராத் அணிகள் இன்று பல பரீட்சை. முதல் வெற்றியை பதிவு செய்ய இரு அணி வீரர்களும் தீவிரம். மின்னல் வேக ஸ்டம்பிங்கால் மீண்டும் ரசிகர்களை கவர்ந்த தோனி. அதிரடியாக விளையாடிய பில் சால்ட்டை அசால்ட்டாக வெளியேற்றிய காட்சிகள் வைரல். கொல்கத்தாவில் ஏப்ரல் 6ஆம் தேதி நடைபெற இருந்த ஐபிஎல் போட்டி மாற்று. உள்ளூர் விழா நடைபெற உள்ளதால் கொல்கத்தா லக்னோ போட்டிகள் ஏப்ரல் 8ஆம் தேதிக்கு மாற்று.